நம்ம இன்னைக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ராகி கொலா புட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவும் சிம்பிளான ரெசிபி, ஈஸியாகவும் செய்யக்கூடியது தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ புட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்ய ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல 2 டம்ளர் அதாவது 500 கிராம் அளவுள்ள ராகி மாவு எடுத்துக்கோங்க. ராகி மாவு நான் வீட்ல அரைச்ச மாவு தான் யூஸ் பண்றேன். கடையில கிடைக்கிற ராகி மாவு கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா நார்மல் வாட்டர் தெளிச்சு பிசைங்க. ரொம்ப அதிகமா தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமா தெளிச்சு தான் சேர்க்கணும். நார்மல் புட்டுக்கு எப்படி மாவு பதமா செய்வோமோ அதே மாதிரி தான் ராகி புட்டுக்கும் மாவு பிசையணும். பிணையும் போது உங்களுக்கு சரியா வராம கட்டியா மாவு வருதுன்னா அதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் தரேன். அதைய நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா ஈஸியா புட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். இந்த மாவை மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. மிக்ஸியை ஒரே ஒரு திருப்பிட்டு எடுத்துடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கட்டியே இல்லாம இந்த மாதிரி வந்துடும். ஏற்கனவே மாவு மிக்ஸ் பண்ணின பாத்திரத்திலேயே கொட்டிக்கோங்க. எவ்வளவு சூப்பரா கட்டி இல்லாம வந்திருக்குன்னு பாருங்க. புடிச்சா உருண்டை மாதிரி வரணும். அதைய உதுத்து விட்டா மணல் மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பதம். டிப்ஸை ஃபாலோ பண்ணுனா எந்த ஒரு கட்டியும் இருக்காது. மாவு சரியா பிணைய வராததுனால நிறைய பேர் ராகி புட்டு செய்யறதே இல்லை. இனிமேல் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியா மாவை பிணைஞ்சுக்கோங்க. ராகி புட்டு செய்யறதுக்கு 2 பழம் எடுத்துக்கோங்க. நேந்திர பழம், தேன் வாழை, பூவன் பழம், எந்த பழம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். பழம் பழுத்ததா எடுத்துக்கோங்க. பழம் போட்டு புட்டு செய்யும் போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நான் தேன் வாழை தான் எடுத்திருக்கேன். இதைய தோலை உரிச்சிட்டு ரவுண்டா அழகா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணினதை பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இன்னொரு பழத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பழம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அது உங்க விருப்பம்தான். 1 கப் தேங்காய் துருவனது எடுத்துக்கோங்க. தேங்காய் அதிகமா வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சமே நீங்க எடுத்துக்கலாம். கரும் சர்க்கரை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பழம் கட் பண்ணினதும் எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருள் தான் புட்டு மாவு தவிர வேணுங்கிற இன்கிரிடியன்ஸ். எந்த வேலையும் இருக்காது. செய்யறது ரொம்பவே ஈஸி. நான் இன்னைக்கு 2 விதமா செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் டைப்பை பார்க்கலாம். இதுதான் கொலாயி. இந்த தட்டு இதோடையே வரும். இதை ஃபர்ஸ்ட் உள்ள போட்டுக்கோங்க. கொலா புட்டு பாத்திரம் இல்லாதவங்க இட்லி பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தட்டுல புட்டு மாவை ஊத்து விட்டுக்கணும். கொலாய் மாதிரி வராம உதிரியா வரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். உள்ள போட்டுட்டு அந்த தட்டை கரெக்டா ஃபிளாட் பண்ணிக்கோங்க. இதுல இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் தேங்காய் தான் போடணும். அப்படியே உதுத்து விடுங்க. ஃபர்ஸ்ட் லேயர் தேங்காய் போடும்போது தான் தட்டுல இருக்கிற ஓட்டை மேல தேங்காய் ஃபில் ஆகி அது வழியா மாவு வேகும். அதுக்காகத்தான் தேங்காய் போடுறோம். ஃபர்ஸ்ட் லேயர் மாவு போடக்கூடாது. மாவு போட்டா அந்த தட்டுல இருக்கிற ஓட்டை வழியா கீழே விழுந்துரும். நெக்ஸ்ட் லேயர் கட் பண்ணி வச்ச பழம் 2 பீஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா எவ்வளவு பீஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது மாவு போட்டுக்கோங்க. கொலாயோட பாதி வரைக்கும் மாவு போட்டுக்கோங்க. அடுத்தது திருப்பியும் தேங்காயும் பழமும் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. திருப்பியும் மாவு போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. எட்ஜ் வர வரைக்கும் மாவு ஃபில் பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னா, மாவு ஃபில் பண்றப்ப மாவை போட்டு கொலாயில தட்டி ஃபில் பண்ணக்கூடாது. உதுத்து தான் போடணும். அடுத்தது பழம் போட்டுக்கோங்க. லாஸ்ட் லேயர் தேங்காய் ஃபில் பண்ணிக்கோங்க. எப்பவுமே கொலாயில ஃபர்ஸ்டும் லாஸ்ட் லேயரும் தேங்காய் தான் ஃபில் பண்ணணும். அவ்வளவுதாங்க. கொலாயில மாவு ஃபில் பண்ணியாச்சு. கொலாயோட மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வேக வச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. புட்டு பாத்திரத்தோட பாட்டமை வச்சுக்கோங்க. இதுல 2 to 3 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. பாத்திரம் ஃபுல்லா தண்ணி ஊத்திடக்கூடாது. அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சு தண்ணிய 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி இந்த அளவு ஊத்துனா போதும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க.
ஃபில் பண்ணின குழாயை எடுத்து பாத்திரத்து மேல வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் வேக வைங்க. குழாயோட மூடியில ஹோல்ஸ் இருக்கு, இது வழியா ஸ்டீம் வரும். அப்ப வேகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீம் வரும் பாருங்க. 10 மினிட்ஸ் ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. இதையே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குழாயோட மூடியை ஓப்பன் பண்ணிட்டு குழாயோட பேக் சைடு ஸ்பூன் இல்லைன்னா பெரிய கரண்டி வச்சு தள்ளினீங்கன்னா இப்படி வந்துடும். அதில் ஓட்டை தட்டும் சேர்ந்து வந்துடும். அதை வெளியே எடுத்துட்டு திரும்பியும் குழாயில் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், ராகி புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவது டைப் எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் டைப் ஃபில் பண்ணின மாதிரியே ஃபர்ஸ்ட் லேயர் தேங்காய், அப்புறம் பழம், நெக்ஸ்ட் மாவு போட்டு ஃபில் பண்ணிக்கணும். மாவை ஹாஃப் வரைக்கும் ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தேங்காய், பழம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கரும்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்புறம் மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. திருப்பியும் கரும்பு சர்க்கரை, பழம், தேங்காய் ஃபில் பண்ணிக்கோங்க. கரும்பு சர்க்கரையை குழாயோட ஃபர்ஸ்ட் லேயர்ல சேர்க்க கூடாது. ஏன்னா ஓட்டை வழியா கரும்பு சர்க்கரை கரைஞ்சு வந்துடும். அதனாலதான் இடையிலையும் மேல் லேயர்லயும் சேர்க்கிறோம். கரும்பு சர்க்கரை வேக வைக்கும் போது சேர்க்கிறப்ப டேஸ்ட் செம்மையா இருக்கும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைப் செஞ்ச மாதிரியே அடுப்பை ஆன் பண்ணி புட்டு பாத்திரத்தோட பாட்டமை வச்சு தண்ணியை ஊற்றி கொதிச்ச பிறகு குழாயை வச்சு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு குழாயில் உள்ள வெந்த புட்டை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு. சூப்பரா வெந்து வந்திருக்கு. கரும்பு சர்க்கரையும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். பார்க்குறப்பவே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு. 2 டைப்ல உங்களுக்கு எந்த மாதிரி செய்யணுமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. குழந்தைகளும் பெரியவங்களும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. மீதி உள்ள எல்லா மாவையும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ராகி புட்டுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல கொஞ்சமா சொல்றேன். ஃபேட்டை குறைக்குது, பிளட்ல இருக்கிற சுகரோட அளவை நார்மலா வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுது. அவ்வளவுதான், ராகி கொலாய் புட்டு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.